ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ நர்த்தனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சேரன் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாரும் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. இது மாதிரி இனிமேல் நடக்காது, நடக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நடேசனையும் கூட உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நடேசன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தான் பிள்ளைங்க மருமக எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றத பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்படி இருக்கிற குடும்பம் செஞ்சு போயிடக்கூடாது, என்றைக்குமே இந்த குடும்பம் பிரியக்கூடாது. 4 அண்ணன் தம்பிகளும் இதே மாதிரி ஒன்றா கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும். நான் சாகிற காலத்துக்குள்ளே இந்த 4 பிள்ளைங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்க இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்துட்டு நான் போகணும் அப்படின்ற மாதிரி நடேசன் எல்லாரையும் வியந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நைட்டு போய் எல்லாரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னென்ன எல்லாம் போர் அடிக்கிறதில்ல, தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அண்ணன் இல்லாமல் நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. ஆனால் இன்றைக்கி அண்ணன் கூட இருக்குது, இப்பயும் தூக்கம் வரல. பேசாமல் நம்ம ஏதாச்சும் விளையாடலாமா அப்படின்ற மாதிரி ஜாலியாக எல்லோரும் பேசிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக சேரன் கூட விளையாடிக்கிட்டே எல்லோரும் படுத்து தூங்கிடுறாங்க. அதுவும் சேரன் பக்கமே எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுவும் கீழே கூட படுத்து தூங்காமல் சேரன் வடி மேலேயே எல்லாருமே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நிலா மட்டும்தான் ரூம்குள்ளே போய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நடேசன் வெளியவே இருக்கார். ஸோ இன்னொரு பக்கம் தூங்கி முடிச்சதுக்கப்புறமா மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இங்கே சேரன் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்ற விஷயம் அங்கே கார்த்திகாவுடைய அம்மாவுக்கு தெரிய வருது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி அவங்க வீட்லேயும் பேசிகிட்டு இருக்காங்க. சேரன் திரும்பவும் வந்துட்டானா, அவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவும், ஓ அப்படியா, அவன் திரும்பி கிடச்சிருவான்னு நம்பிக்கை இருந்துச்சு, அதே மாதிரி கிடச்சிட்டா அப்படின்னு இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திகாவுடைய மாமாவும் அம்மாவும் அவங்க அப்போ தான் கார்த்திகாவுக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எப்படிமா இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு இவங்களா ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேம்மா, என்ன திடீர்னு ஃபோனெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லடி சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன விஷயம்னு சொல்லுமா அப்படின்னு. இல்லைம்மா, இந்த மாதிரியும் உன் சேரன் மாமா நேற்று காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே முதல்ல ஷாக் ஆகுறாங்க கார்த்திகா. என்னம்மா சொல்கிற, நீ சேரன் மாமாவை காணுமா, எப்படிம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க. இதனால தான் சேரன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான். ஆனால் நீ ஒன்றும் வருத்தப்படாதடி, சேரனை திரும்பவும் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவன் போனதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு நாங்களும் அவங்களுக்கு ஆறுதலாக பேசிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நைட் எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்ச சேரனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா, நாங்கள் இப்போ போய் சேரனை பார்த்துட்டு வரலான்னு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ போய் மாமா கிட்ட பேசுமா, இப்பயாச்சும் மாமா கிட்ட உனக்கு பேசணும்னு தோணிருக்கேம்மா, மாமாவுக்கு போய் 4 வார்த்தை ஆறுதலாக சொல்லுமா, இந்த மாதிரிலாம் எதுவும் நம்பாதீங்க, அதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட நீங்கள் பேசுங்கம்மா அப்படின்னு கார்த்திகா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாடி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு. நீ இந்த அளவுக்கு திடீர்னு மாறினதுக்கு காரணம் என்னம்மா அப்படின்ற மாதிரி கார்த்திகா கேட்குறாங்க. இங்கே பாருடி, இந்த வீட்டு மேலே தான் ஒரு கண்ணே தவிர அந்த வீட்டு இருக்கிறவங்க அந்த மனுஷங்க மேலே எங்களுக்கு என்னடி கவலை இருக்க போகுது. இத்தனை நாள் பகையோடையும் இப்படி கோபத்தோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், இதுக்கு மேலேயாச்சு ஒன்றா ஒத்துமையாக இருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னு தாண்டி நினச்சி தான் அவங்கக்கிட்ட அப்படி போய் பேசணும், இதில் நீ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மா சொல்லவும், நீ இப்படியே இருமா, இதுதான் நல்லா இருக்குது, நீ போய் மாமா கிட்ட பேசுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நானும் அவர்கிட்ட முடிஞ்சா சொல்லிவிட்டு ஊருக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறாம்மா அப்படின்னு கார்த்திகா சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்குடி ஊருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இல்லைம்மா, மாமா காணாமல் போய் திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்காரு, அவரை பார்த்து பேசணும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்கவும், சரிடி சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோடைய அம்மா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா சரிண்ணா நம்ம போயிட்டு நேற்று மாதிரியே பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று போனதுக்கே இதுக்கு காரணம் நாம் தான் சொன்னாங்க, இன்றைக்கி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அவன் திரும்ப கிடச்சிட்டான்ல, அவனை நாம் கடத்தவும் இல்லை, அப்போ எப்படி நாம் கெட்ட பேர் வரும், நம்மள எப்படி அவங்க திட்டுவாங்க, நமக்கெல்லாம் எதுவும் ஆகாது தானே, நீ வானே நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இங்கே சேரன் இருக்காரு. அதாவது தம்பிங்களுக்காக காலையில் எழுந்திரிச்ச உடனே திரும்பவும் வழக்கம் போல் எப்பயும் போல் காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ தான் அவங்க 2 பேரும் வராங்க.
அவங்கள பார்த்த உடனே சேரன் இருந்துக்கிட்ட உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் உள்ளே வராங்க. நடேசன் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. உள்ளே எல்லாருமே இருக்காங்க. காப்பி கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகவும், அதெல்லாம் எதுவும் வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம கார்த்திகோடைய அம்மா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏன் சேரன் எப்படி பண்ண, நீ காணோன்னு சொல்லி உங்கள் தம்பிங்க எல்லாரும் எவ்வளோ துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா, நேற்று ஒரு நாள் முழுக்க அவங்க இந்த சென்னையவே சுற்றி வந்துட்டாங்க, உன்னை காணோன்னு எல்லா இடத்துலையும் தேடி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கே பார்க்க மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. தம்பிங்கெல்லாம் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்றத நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். எப்பயுமே தம்பிங்க மேலே தான் அண்ணன் பாசமாக இருப்பாங்க. அப்படி தான் நீயும் இருந்த. அந்த பாசத்தோடு இதே தம்பிங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு இங்கேருந்து போனேன். ஆனால் தன்னை நமக்கு முக்கியம், தன்னை நமக்காக போயிட்டாரு அப்படின்னு தனிச்சு தம்பிங்க முதல்ல பாடுபட்டு இப்படி உயிரை கொடுத்து காப்பாற்றுற அளவுக்கு நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். உண்மையிலே உங்கள் தம்பிங்க கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும். எங்கள் பார்ச்சரா எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி, இதுக்கப்புறம் நீ இவங்களை விட்டு பிரியணும்னு நினைக்கவே நினைக்காத. இவங்க உன் கூட இருந்தால் சரி, எந்த தோஷமும் உன்னை தாக்காது, எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு வராது. நீங்கள் எப்பயுமே இதே மாதிரி இருக்கணும். நீ நைட்டு வீட்டுக்கு வந்துட்டதா கேள்விப்பட்டேன், அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சேரா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஏதோ தம்பிங்களுக்காக யோசிச்சு இப்படி பண்ணிட்டேன், இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சேரா நான் வரேன், நீ இவங்க கூட பார்த்துருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி திரும்பவும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகாவுக்கு விஷயம் தெரியுது. அதாவது விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு உடனே இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். இங்கே பாரு, அவர் தான் திரும்பவும் கிடைச்சிட்டாருல்ல, எதுக்கு அங்கே போகணும், அதான் அத்தை போய் பார்த்துட்டு வரேன் பேசிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நாம் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகோடைய ஹஸ்பண்ட் வந்து சொல்லவும், ஏங்க மாமா தொலைஞ்சு போய் திரும்பவும் வந்திருக்காரு, அவரை பார்த்து பேச வேண்டாமா அப்படின்னு இங்கே நம்ம கார்த்திகா வந்து அவங்க கிட்ட ஊருக்கு போகணும் அப்படின்னு பிடிவாதமாக வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதையும் மீறி கார்த்திகா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே உடனே அவங்க கார்த்திகாவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அத்தை இந்த மாதிரி அவருடைய சேரன் மாமாவை பார்க்கணும் அப்படின்னு ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டுருக்கா கார்த்திகா. எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, இன்னொரு நாளைக்கு போகலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றேன். இவன் ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கான்னு தெரியல, அதே நீங்களாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே, ஏங்க நான் உங்களை தான் கூட்டிகிட்டு போக சொன்னேன், நீங்கள் எதுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, கூட்டிகிட்டு போக முடியும்னு சொல்லுங்கள், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிவிடுங்க, எதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி என் அம்மா கிட்டலாம் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கார்த்திகா ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோனை வாங்கி கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போவே ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கார்த்திகா ரெடியாக கிளம்பி நிற்கிறாங்க. அவருமே அதுக்கு மேலே வேறு வழி இல்லாமல் பிடிவாதமாக நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஊருக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே இங்கே நேராக வீட்டுக்கு கூட போகாமல் கார்த்திகா இங்கே சேரனை பார்க்க தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நேராக இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்து மாமா நான் நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டா, அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, ஏன் மாமா இப்படி பண்ணேன், எதுக்கு மாமா விட்டு போனேன், உன்னை காணணும், இவங்கெல்லாம் எப்படி தேடி தவிச்சு போயிருக்காங்கன்னு நீங்களே பாரு மாமா, நீங்கள் எப்பயும் ஒத்துமையாக இருக்கணும், இந்த கூட்டு குடும்பம் நீங்கள் எல்லாரும் அனந்தமைங்க ஒன்றா இருக்கிறத பார்த்து தான் இந்த குடும்பத்துக்குள்ளே நான் வந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு, அதுக்காக இந்த கூட்டு குடும்பத்தை ஏன் மாமா பிரிஞ்சு நீ போகணும்னு நினச்சேன், யாரோ ஜோசியன் ஜாதகம் சொன்னாங்க அப்படின்றதுக்காக அதை நம்பி வீட்டை விட்டு வெளியே போயிருக்கியே, அது ரொம்ப தப்பு மாமா, இனிமேல் அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவர் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து கார்த்திகோடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க, கார்த்திகோடைய அம்மா வீட்டுக்கு. ஏங்க நீ எப்படிப்பா வந்த, தனியாக வந்தியா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இல்லை மாமா நான் அவர் கூட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வீட்டுக்கு போயிருப்பாரு இந்நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா வீட்டுக்கு போயிருப்பாருன்னு சொல்கிற, அப்புறம் நீ கூட்டிகிட்டு வர வேண்டியதானே, எப்படி நீங்கள் 2 பேரும் இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னு. ஆமாம் மாமா நான் விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நேராக இங்கே தான் வந்தேன், வீட்டுக்கு கூட இன்னும் போகலை மாமா, அவர் அப்படியே போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அப்படியே தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா கார்த்திகா இது, அவர்கிட்ட சொல்லாமல், அதாவது அவர் கூட வராமல் நீ மட்டும் தனியாக வந்திருக்க, அவர் ஏதாச்சும் நினச்சிக்க போகிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவும் நினச்சிக்க மாட்டாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா வந்து இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கவும், அங்கே வந்து கார்த்திகோடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போய் நிற்கிறத பார்த்த உடனே, மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அத்தை அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்கவும், என்ன மாப்பிள்ளை நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, கார்த்திகா எங்க, அவள் பிடிவாதம் பிடிச்சா கண்டிப்பாக வருவான்னு தெரியும், ஆனால் நீங்கள் மட்டும் நின்றுட்டுருக்கீங்க, அவள் ஆளை காணோம் அப்படின்னு கேட்கவும், அத்தை அவன் எங்கே இங்கே இருக்கா, அவள் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே அடுத்த
நிமிஷம் அவள் வேறு ஆட்டோவிலையும் நான் வேறு ஆட்டோவிலையும் ஏறி வந்திருக்கோம். அவள் அப்படியே அவள் மாமா வீட்டுக்கெல்லாம் போயிட்டா. ஆமாம் அத்தை, எனக்கு ஒன்று புரியலை, ஏன் இவள் அவங்க மாமா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கா? எல்லாருக்கும் சொந்தக்காரர் மாமா அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும் தான். ஆனால் இவ ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா? போயே தீரணும்னு ஒத்த காலில் நின்று அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தா. சரி, இங்கே வந்ததும் இங்கே வந்து உங்களை எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக போய் பாப்பா அப்படின்னு பார்த்தா, இப்படி வந்தும் வராததுமா அப்படியே டேரெக்டாக அங்கே ஓடிட்டாளே. என்ன அத்தை இது, ஏன் அவள் இப்படி இருக்கா? அப்படி என்ன அவர் மேலே இவளுக்கு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கவும், இப்போ கார்த்திகோடைய அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஸோ கார்த்திகா சின்ன வயசுலேருந்தே சேரன் மாமா அப்படின்னு வளர்ந்தா. அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. கடைசி நிமிஷத்தில் அது நடக்காத போயிடுச்சு. அது எல்லாத்தையும் மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லவும் முடியாது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கவும், எல்லாம் சொந்தக்காரங்க தானே மாப்பிள்ளை. சின்ன வயசுலேருந்து கார்த்திகாவுக்கும் அவங்க மாமனுக்கும் நல்லாவே தெரியும். 2 பேரும் ஒன்று மண்ணா வளர்ந்தவங்க. அதான் அவன் கொஞ்சம் பாசம் அதிகமாக வச்சுருக்கான் சேரன் இவன் மேலே. எவ்வளோ அப்படி தான், அதனால தான், வேறு எதுவும் இல்லை மாப்பிள்ளை, நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் அதை தாண்டி இல்லை அப்படின்னு சொல்லவும், இல்லை அத்தை, நான் எதுவும் தப்பாக நினைக்கல. ஆனால் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அதான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, நான் அவள் வரட்டும், அவகிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கார்த்திகாவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க மாப்பிள்ளை, நீங்கள் வந்து உட்காருங்க, நான் போய் கார்த்திகாவை பார்த்து பேசி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டு உட்காந்துக்கிட்டாரு. என்ன அத்தை வந்து கார்த்திகாவை பற்றி கேட்டால் ஒரு மாதிரியாக எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நம்மளாலும் டைரெக்டாகவும் எதுவும் கேட்க முடியல. ஆனால் என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்னு அவருக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. ஸோ வேறு மாதிரி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு தான் அவர் வந்து நினைக்கிறாரு. ஸோ இங்கே வந்து இவங்க வந்து கார்த்திகோடைய அம்மா இவங்க நேரடியாக வீட்டுக்கு வந்த உடனே, கார்த்திகா, என்னடி ஆச்சு உனக்கு? ஊருக்கு வரவன் நேராக வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கணும். அங்கே வந்து மாப்பிள்ளையை வீட்டில் விட்டுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டுல நீ இங்கே வந்திருக்கணும். அதை விட்டுட்டு நேராக வந்து நீ ஊர்லேருந்து வந்த உடனே இங்கே வந்திருக்க. மாப்பிள்ளையே அங்கே வீட்டுக்கு தனியாக அனுப்பியிருக்கேன். என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? அதான் சேரன் திரும்பவும் கிடைச்சிட்டான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவ்வளோ என்ன அவசரம்? அவனை பொறுமையாக வந்து பார்த்துக்க கூடாதா? இவ்வளோ அவசரமா நீ விட்டுட்டு வரணுமா மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன கார்த்திகா இது, அம்மா அத்தை ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அவர் என்ன சின்ன குழந்தையா, அவருக்கு போக தெரியாதா என்ன அப்படின்னு. இங்கே பாருடி, அவர் புருஷன்டி, வாய் ரொம்ப ஓவராக நீளுது. அந்த மனுஷங்க தனியாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீ விட்டுட்டு இப்படியே நேரடியாக போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, வாடி வா மாப்பிள்ளை கிட்ட வந்து பேசுவா, வீட்டுக்கு வாடி, உன் அப்பா மாமா அங்கே எல்லாரும் உனக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோடைய அம்மா வந்து கார்த்திகாவை இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு சரி மாமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கார்த்திகா வீட்டில் கூட அவர்கிட்ட கூட சரியாக சொல்லிக்காம அப்படியே டேரெக்டாக இங்கே வந்துட்டாங்க போல இருக்குது. இதனால் அவர் ஹஸ்பண்ட் ஏதாச்சும் நினச்சிக்க போகிறாரு, அவங்க வீட்டில் ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்க போகிறாங்கண்ணா அப்படின்னு நிலா வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. தெரியலையேப்பா, ஏன் இந்த பிள்ளை இப்படி பண்ணதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே அப்படி கூட்டிகிட்டு போகும்போது கார்த்திகாவுடைய அம்மா வந்து பயங்கரமாக அவங்கள திட்டிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் பாருடி, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ நேராக வீட்டுக்கு வராமல் அப்படியே நேரடியாக சேரனை பார்க்க வந்திருப்ப. அங்கே மாப்பிள்ளைக்கு சந்தேகமாக இருக்குது. எதுக்கு அதாவது ஒரு சேரன் மாமாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவ்வளோ பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரா, வேலை இருக்குன்னு சொல்லி கூட கேட்காம என்னை கூட்டிகிட்டு வரா. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி வேற நீ பேசிக்கிட்டே இருக்கியா. அவருக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தம் அத்தை? மாமான்றதை தாண்டி வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு மாப்பிள்ளை என்கிட்ட கேட்குறாருடி. மாப்பிள்ளைக்கு சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு. நடந்ததெல்லாம் தெரிஞ்சா அப்புறம் நீயும் அப்படியே சந்தோஷமா இருக்க முடியுமாடி? ஏன்டி இப்படி கிடைச்ச வாழ்க்கையிலே நீயே மண்ணள்ளி கொட்டிக்கிற? கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமா வாழனா அதை விட்டுட்டு இப்படி முடிச்சு போனதை நினச்சி சேரன் மாமா அவன் பின்னாடி சுற்றி உன்னுடைய வாழ்க்கையை நீ கெடுத்துக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கார்த்திகோடைய அம்மா பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கவும், நான் பாரும்மா, நான் சேரன் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது நீ நடத்தி வைக்கலை. மாமாவும் உங்களுக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் மாமா கிட்டே பேசி தானே பேசுகிறேன், அதில் என்ன தப்பு இருக்குது? பேசக்கூடாதுன்னா எப்படிம்மா? என்னால் மாமா கிட்டே பேசாமல் இருக்க முடியாது. நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். என்னால் அவ்வளோ சீக்கிரம் சேரன் மாமா மறக்க முடியாதுமா. எப்படி அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இனிமேல் நடக்காத மாதிரி மாமா கிட்டே பேச முடியும் அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பாரு
பாருடி, எல்லாத்தையும் மறந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, மாப்பிள்ளை கூட நீ சந்தோஷமாக வாழணும், அவருக்கு மட்டும் சந்தேகம் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கார்த்திகாவுடைய அம்மா சொல்லி அவங்க கிட்ட சொல்லி திட்டிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் அங்கே கார்த்திகாவுமே வீட்டுக்கு போய் அவங்க ரூமில் போய் உட்காரவும், ஏன் கார்த்திகா நீ இவ்வளோ அவசரமாக உன் மாமா போக்கணும்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க மாமாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா வந்து சொல்லவும், அதுக்குன்னு அவர் உன்னுடைய மாமா தானே, நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என் மாமாவுக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு கார்த்திகா அவங்கக்கிட்டையும் டேரக்டாக சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே மாப்பிள்ளைக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன கார்த்திகா எப்படி பேசுகிறேன், ஓ மாமா கருத்து தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லைங்க நீங்களே எங்கள் முக்கியம், அதே மாதிரி என் மாமாவும் முக்கியம், உங்கள் 2 பேரையும் நான் ஒரே இடத்துல வச்சு பார்க்க முடியாது, என்றைக்குமே என் மாமா ஒரு படி மேலே தான் எல்லாரோடையும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார்த்திகா வந்து சொல்லிட்டுருக்கவும், ரொம்ப ஓவராக நீ உன் மாமாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற, அவர் மேலே ஏன் உனக்கு இவ்வளோ அதிக அன்பு அப்படின்ற மாதிரி இங்கே அவர் வந்து கேட்கவும், ஏங்க ஒருத்தர் மேலே பாசம் வைக்கிறது அன்பு வைக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், பாசம் வைக்கிறது தப்பு இல்லை, அதை இந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக வைக்கிறது தான் ரொம்ப தப்பு அப்படின்னு, ஏங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு, நான் என் மாமா மேலே பாசம் வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், நான் தான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கல, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எதுக்கு நீ தேவையில்லாமல் உன் மாமான்னு அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு அவரவே பற்றி பேசிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க, நீ அதையும் தாண்டி உனக்கு நான் இருக்கல, என்னை பற்றி கொஞ்சமாச்சு யோசிக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு இருக்கவும், என் மாமாவை தவிர வேறு எதையும் என்னால் யோசிக்க முடியாது அப்படின்னு கார்த்திகா சொல்லவும், இங்கே பார் கார்த்திகா நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, நீ மறந்துடு அவரை எதுக்கு நீ நினச்சிட்டு இருக்க, அவரு மாமா எல்லாமே அது மாமாவோட முடிஞ்சிருச்சு, நான் தான் ஹஸ்பண்ட், என்னை பற்றி நீ நினைன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் நீ வந்து உன் மாமா தான் முக்கியம்னு நீ பேசிகிட்டு இருக்க, அப்படின்னா உன் மாமா தான் உனக்கு முக்கியமா, உன் மாமாவுக்கும் உனக்கும் அப்படி என்ன இருக்குது, என்னை விட அவர் முக்கியமா அந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி இவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு கேட்கவும், இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க, ஆமாம் என் மாமா எனக்கு முக்கியம்தான், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் என் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என் அப்பா அம்மா தான் உங்களுக்கு என்னுடைய விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதனால தான் நான் இப்போ உங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இல்லைனா என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருந்துருப்பேன், என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறி இருக்காது, நான் அவர் கூட நான் நினச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஓ அதனால தான் நீ மாமான்னு உயிராக இருக்கியா, எனக்கு அப்போவே ஏதோ சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க என்னை என் மாமாவை விரும்பினா அது என் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் பிரிக்கல, அங்கே போகவே கூடாதுன்னு அடித்தாங்க திட்டினாங்க, இருந்தாலும் என் மாமா தான் வேணும்னு நான் உங்களை நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் கூட என் மாமா கிட்ட தான் நான் வந்து நின்னேன், ஆனால் என் மாமா எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா, அவர் எல்லாத்தையும் பேசி புரிய வச்சு என்னை சமாதானப்படுத்தி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி என்னை வீட்டுக்கு அனுப்பி விட்டாரு, என்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போனார், அந்த அளவுக்கு நல்ல மனசு அவருக்கு ஒன்றுனா பார்க்க தானே செய்வேன், அந்த மனசு துடிக்க தானே செய்யும், என்னையே வேணாம் அப்படின்னு தான் காதலையும் மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்னுடைய அப்பாவுக்காக அப்படின்னு சொல்லி என்னை விட்டு கொடுத்துட்டாரு என் மாமா, நானும் அவரோட பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ புரியுதா நான் எதுக்கு என் மாமா மேலே பாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு, என் மாமா கிட்ட பேசாமல் இரு அப்படின்னு சொன்னால் என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க, என் மாமா கிட்டே நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன், அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் உங்களுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே முதல்ல கோவப்பட்டவர் இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இப்போ நான் உன் மாமாவை புரிஞ்சுக்கிறேன் கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டே இருங்க, என் மாமாவையும் என்னையும் பற்றி தப்பாக நீங்கள் என்றைக்குமே யோசிக்காதீங்க, ஒரு நாள் கூட என் மாமா தப்பான எண்ணத்தில் என்கிட்ட பேசினதும் இல்லை, அவருடைய விரல் கூட என் மேலே பட்டதில்லை, அந்த அளவுக்கு என் மாமா என்னை கண்ணிலே காதலிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திகாவுமே. ஆனால் கடைசியில் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அப்படின்றதையும் நடந்த விஷயங்களை கார்த்திகா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அவர் ஹஸ்பண்ட் கிட்ட. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.